படிக்கிறவங்களா இருந்தா நீங்க கேட்ட அந்த கோர்ஸ், நீங்க கேட்ட யூனிவர்சிட்டியில படிப்பு கண்டிப்பா வந்து சார் அவனுக்கு கிடைக்கலையே, இவனுக்கு கிடைக்கலையே, உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தொழில் தொடங்க போறாங்க, இந்த வக்ர டைம்ல பண்ணலாம்னா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணலாம். நம்பிக்கையோட செய்யுங்க. அது கிடைக்குமா, கிடைக்காதா, போலாமா, வேண்டாமா, இவங்க ஒரு பட்டிமன்றமே வச்சுதான் போவாங்க. முதல் முடிவே நல்ல முடிவு, வெற்றி முடிவுன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் என்ன விஷயம்லாம் செய்ய காத்துட்டு இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வாவ். அருமையா இருக்கும். அவங்களுக்கு என்ன, இப்போ இந்த டிவி கூட அவங்க இப்போ செல்லு பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல நடந்துரும்ல கரெக்டாக வந்துடும்ல, அந்த சந்தேகத்தோடயே பார்ப்பாங்க. சந்தேகமே தேவையில்லை. முதல்ல உங்களுக்கு நல்ல உத்தியோகம், படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கேட்ட அந்த கோர்ஸு, நீங்கள் கேட்ட யூனிவர்சிட்டியில் படிப்பு கண்டிப்பாக அமையும். வெளிநாடோ வெளிமாடு சார் அவனுக்கு கிடைக்கலையே, இவனுக்கு கிடைக்கலையே, உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சாதகமா இருக்காது. அற்புதமான காலம், பிரமாதமா போயிட்டு வாங்க. அதே நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, சளி சேராம பார்த்துங்க. நெஞ்சில சளி சேரக்கூடாது. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், போட்டிங் போறேன், நான் அங்க போறேன், ஸ்விம்மிங் போறேன், நான் போய் செல்ஃபி எடுக்கிறது பாறையில நின்றுட்டு எடுக்கிறேன், அந்த வேலைலாம் வச்சுப்போம். நம்ம போனோமா, ஜாலியா இருந்தோமா, ஜாலியா வந்தோமா, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. ஏன்னா ராகு கேது மாறுறாங்க. அந்த ராகு கேது மாறும்போது பிரச்சனையை கொடுக்கும். ஓகே, என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுப்பாரு? அதுதான் இந்த போட்டிங் போறது, ஸ்விம்மிங் பண்றது, எல்லாத்தையும் பண்றதுக்கு தூண்டுவார். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நம்ம அன்னைக்கோ எவ்வளவு டிவில நம்ம செல்லுல எல்லாம் பாக்குறோமே, பாறையில அல்ல அடிக்குது, விழுந்துறாரு, எல்லாம் தப்பு இல்லைங்களா? கண்டிப்பா சார். நீங்க என்ன இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு நீங்க தானே பாதுகாப்பா இருக்கணும். கண்டிப்பா. அந்த ஒரு செகண்ட் ஷாட் வந்து உங்க லைஃப் ஷார்ட் ஆயிடக்கூடாதுல்ல, தேவையா? கண்டிப்பா தேவையில்லாத ஒரு விஷயங்களை தவிர்க்கணும். ஸோ இவங்களுக்கு படிப்பு இல்லைன்னா வந்து வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி? அற்புதமான வேலை கிடைக்கும். ஓகே, அதுலயும் எக்ஸாம் எழுதி கிடைக்கிற வேலை, கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட் எக்ஸாமு, அதே மாதிரி கவர்மெண்ட்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெருக்ஸு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு அது எதுக்கு உண்டான படிப்புகள் இவங்களுக்கு வந்து சேரும். சூப்பர் சார். சனி பகவான் கூடவே இருப்பார், துணையா இருப்பாருன்ட்டீங்க. இப்போ ஒரு தொழில் தொடங்க போறாங்க, இந்த வக்ர டைம்ல பண்ணலாம்னா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணலாம். நம்பிக்கையோட செய்யுங்க. அது கிடைக்குமா, கிடைக்காதா, போலாமா, வேண்டாமா, இவங்க ஒரு பட்டிமன்றமே வச்சுதான் போவாங்க. ஏன்னா அந்த பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டாம். முதல் முடிவே நல்ல முடிவு, வெற்றி முடிவுன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி. அதை கண்டுக்கு முன்னாடி இருந்து நடந்துடுறோம், யோசிக்கவே வேண்டாம் அப்படின்றீங்க. சூப்பர் சார். ஸோ தொழிலெல்லாம் நீங்க அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டீங்க. பொன் பொருள் வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் மொத்த. ஆமாங்க, வீடு மனையெல்லாம் இவங்களுக்கு வருமானம் வந்தா வாங்கி தான் போட போறாங்க. இப்போ ஒருத்தர் நிறைய பணம் சம்பாரிச்சானா அவன் அடுத்தது என்ன பண்ணுவான், ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான், கல்யாணம் பண்ணோட கார் வாங்கிக்குவான், கார் வாங்கினா பெரிய கார் வாங்குவான், வீடு பெரிய வில்லா வாங்குவான். இப்படிதானே இதெல்லாம் நிச்சயமா இவங்களுக்கு நடக்கும். சரி, பகவான் எல்லா நன்மைகளையும் செஞ்சு கொடுக்க காத்துட்டு இருக்க. பண்ணவே கூடாத விஷயம்னா என்ன பண்ணக்கூடாத விஷயம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவனுக்கு புத்தி சொல்றதும் அடுத்தவனை கேட்டு நடக்கிறதும் தப்பு. ஓகே, முதல் முடிவே நல்ல முடிவு, முதல் இதுவே இவங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு இவங்க முடிவு எடுத்தாங்கன்னா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஓகே, சூப்பர். ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா சிறந்ததா இருக்கு? திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கும் இல்லைன்னா பௌர்ணமியில சித்தர் வழிபாடும் செய்யறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ஓகே, திங்களூர் போயிட்டு வரணும்னா நான் அவ்வளவு தூரம் போயிட்டு வரணுமே சார், எப்படி சார் முடியும் அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற சித்தர் கோவில்ல போயிட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பால்கோவா வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை தானம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது எதுக்கு சார் பால்கோவா வைக்க சொன்னீங்க அப்படின்னா, பால்கோவில் வந்து கண்டாமினேஷன் எதுவும் இருக்காது. அதில் எதுவும் செயற்கை பொருள்கள் சேர்க்க முடியாது. அதில் ஏதாவது சேர்த்தீங்கன்னா அந்த பால்கோவா கெட்டு போயிடும். பால்கோவாவே இருக்கக்கூடிய ஒரே பொருள் அது ஒன்று தான். அதை நிர்மல்யமாக நீங்கள் சித்தர்களுக்கு படைக்கும் போது அவங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். ஆகவே அதை படைச்சு, ரெண்டாவது சந்திரனுக்கு உண்டானது பால்கோவா அப்படிங்கிறதுனாலையும், சந்திரன் உங்களுக்கு நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இந்தாங்க இதை போய் செய்யுங்க அப்படின்னா நம்பிக்கையோட போய் செஞ்சுட்டு வாங்க, வெற்றி பெறலாம். ஓகே, நீங்க ஆரம்பத்துல இருந்து சொன்ன ஒரே விஷயம் நம்பிக்கை. அதாவது வந்து விருச்சிக ராசி என்பவர்களே, உங்க பக்கத்துல உங்க நண்பனா சனி பகவான் பக்கத்திலே இருக்க போறாராம். ஸோ நீங்க நினைச்சதை வந்து நம்பி செய்யுங்க, பக்கத்துல உங்க சனி பகவான் இருப்பார்.
ஸோ தயவு செஞ்சு டவுட் மட்டும் வேண்டாமே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பலன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? ஓகே. நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். அவர் வர்றது கூட கிடையாது. அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 வந்து சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம். சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பி வரும். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். இப்ப உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே. இப்போ நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வக்கரம். இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்கே கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.